இருக்கு. மாம் ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் போய் லவ் பண்ணி போய் ஒரு லூச கல்யாணம் விட்டு வந்திருக்கேன் பாரு. இதுவுமா ஒரு லூசு தொல்லை பத்தாதுன்னு இப்ப இன்னொன்னு வேற. இந்த வருடமும் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆன என் அன்பு பிள்ளைக்கு 1000 முத்தங்கள். இதை உன்னை தவிர வேற யாரால சாதிக்க முடியும்? வெட்டுங்க. என்ன இல்ல கேக்கு. எனக்கு வந்து வச்சிருக்கு கழுதைங்க. அப்பனுக்கு வெக்கம் இல்ல, பிள்ளைக்கு வெக்கம். எப்படிடா இருக்கு? உப்பு கரிக்குது. உங்க அப்பனுடைய கண்ணீர்ரா கரிக்காத பின்னே. யோ கோங்கரா, இதெல்லாம் 7G ரெயின்போ காலனிலே பார்த்தாச்சு. நீ கொஞ்சம் அசிங்கப்பட்டியா. இப்போ நீ அசிங்கப்பட போறே பாரு. ஏய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஏய் மானங்கட்ட மார். புரியும். போடா. ஏய் யாரா அவன்? குளிக்க போன நேரத்துல கழட்டி வச்ச செயினை திருடிட்டு போய் போனை வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. செதுக்கி இருக்கான்ல. இதுக்கெல்லாம் உருப்படுமா? உருப்படாது. ஓய் பயப்படு. சும்மா செயின்னுக்கிட்டு செயின் போட்டு புருஷனே ஓடி போயிட்டான். யூஸ்லெஸ் ஃபெலோ. அதுவும் இல்லாம உன்கிட்ட திருடின செயின் பாதி பித்தலையாம். அட்டுக்கு வைக்க போனா சேட்டு வண்டையா கேக்குறான். உனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு எத்தனை பேர்கிட்ட அசிங்கப்படுறது. நல்ல வேளை நீ மளிகை சாமானுக்கு வச்சிருந்த பணத்தை போட்டு மேட்ச் பண்ணிட்ட. ஐயோ அதுவும் போச்சா? இப்படியே அடாவடி அடிச்சு போட. உனக்கு மட்டும் இந்த வாயில வச்சுக்கோ, உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும். நாங்களாம் இந்த நாயவ தூக்குவோம் தெரியும்ல. டேய் ஓட்டப்பல்ல ரோமியோ. ஓட்டுப்புள்ளா டியூடு கீடுன பல்ல பார்த்து குத்துவேன். உன்ன மாதிரி பொறுக்கிங்களோட சேரறதுனால தான் என் பொண்ணு கெட்டு போறா. ஆமா, இல்லனாலும் உன் பொண்ணுக்கு வாயில வரல வச்சா கூட கடிக்க தெரியாது. கடை இந்த செட் மட்டும் சுட்டு வந்துட்டா தெரியுமா? சபையில தேவையில்ல அதெல்லாம் பேசக்கூடாது. அம்மா பெண்ண யாருக்கு செஞ்ச? பெத்த பொண்ணுக்கு தானே செஞ்ச. இனிமேதான் தைரியமா இருக்கணும். வா சிரி. நடுவில் உட்காந்து ஓட்டுறோம். கார் செம்ம ஸ்பீட்னா, சும்மா ஓரமா போய் இந்த பைக் கார் அடிச்சு தூக்கிச்சுனா அந்த பொம்பளை. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க சொன்ன மாதிரி அவனை நான் கொன்னுட்டேன். ஆனா என்னால தப்பிக்க முடியல. கூட சேர்ந்துருச்சு. போலீஸ் வேற வந்துட்டாங்க. Hey, relax. It's just an accident case. 1500 ரூபாய் ஃபைன் கட்டினா போதும். ஈஸியா வெளியில வந்துடலாம். மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ 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 தரமா டிராஃபிக் ஆகுதுல வந்துட்டு இருக்காங்க. வெளிய வாமா. வெளிய வரியல்ல கண்ணாடி ஓடு. வா. ஒன் செகண்ட். ஓகே பயப்படாதீங்க. யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த லாக் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சொன்னாங்க. ஏண்டி நான் குமார் பேசுறேண்ணா. சொல்லு தம்பி. நான் காலேஜ்ல பிரச்சனை ஆச்சுண்ணா. அன்வர்ன தங்கச்சி ஒருத்தன் கலாச்சிட்டானா, அழுதுகிட்டே இருக்குதுண்ணா. மச்சான், அன்வர் தங்கச்சி காலேஜ்ல கலாச்சாரங்களா மேடம்? பட்டு பட்டுன்னு பொருளடி. காலேஜுக்குள்ள பூந்து தங்கச்சியை கலாச்சவன் மூஞ்சி உடைக்கிறோம். டேய் நான் மொத்தம் 10 பேர் தான் இருக்கோம், பரவாயில்லையா? அங்க ஒரு காலேஜே இருக்கும்டா. சத்தியங்கடா. அன்வர்ன தங்கச்சி கலாச்சாரம் கிளாஸ்ல இருக்கான், வேணா போலாம். அதெல்லாம் விடு. காலேஜ் யாரா கெத்து? ஏதாவது பிரச்சனைனா யார் மொத்தம் வந்து நிப்பா? மச்சான், அவதுக்கு எல்லாம் ஒரு காரணமா தான். யாரா? ஒருத்தர் இருக்கானா, சால்பூர் கார்த்தி. லேட் ஆகும், நீங்க கிளம்புங்க. அண்ணா, டேய் என்னங்கடா? நீங்க தானே ஷார்ட் புட் கார்த்தி? பாத்தியா, மாடு மாதிரி இருக்கிறான். என்ன அண்ணன்றான்? அதான்டா கார்த்திக் கெத்து. கார்த்திக் கெத்து தானடா? கெத்து தான். ஆமா, நான் தான். கன்ஃபார்மா காலேஜ்ல நீங்க தானே கெத்து? உங்களை தவிர வேற யாரும் இல்லையே? காலேஜ்ல எந்த பிரச்சனாலும் நம்ம தான் தம்பி முடிச்சு விடுறது. நம்மள மீறி எதனா பிரச்சனை நடந்துருமாடா? நடக்காது. நீங்களா இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க தெரியுமா? பிச்சை தான் எடுக்கணும். Hey, who are you guys? அன்வர் தங்கச்சி யாரா கலாச்சுது? இவன் தானா? அடிங்க, உன் கூட படிக்கிற பொண்ணு தானே? ஏய், உங்களெல்லாம் நம்பிதானடா காலேஜ்க்கே அனுப்புறோம். நீங்களே உங்களை கலாச்சார விட்டா எப்படிடா? விட்டுருண்ணா, இது வேற மேட்டர். நான் உனக்கு புரியாதுண்ணா. புரியாதா? உட்காரே. அடிக்காதண்ணா. ஏய், நான் யார் நீ? அடிக்காதண்ணா. காலேஜ் உள்ள புந்து ஜூனியர் ஆச்சுனுக்குற. நீ உள்ள வந்தது மட்டும் அண்ணன் ஷார்ட் புட் கார்த்திக்கு தெரிஞ்சதுன்னு வையா, எல்லாம் அவன் தெரியும்ல. ஏய், இவன் வேற பேசின இருக்கல. ஒழுங்கா அச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு ஓட்டேரு. என் அண்ணன் ஷார்ட் புட் கார்த்திக்கு மட்டும் தெரிஞ்சது. அவள்தான் மவுத் ஆயிடுவ. ராஜா, ஷார்ட் புட் அண்ணா மாஸ் தெரியும்ல. ஏய், டேய் ஏய், சீரியஸா பேசின இருக்க. அவர் அடிச்சதே என்னதான்டா? ஓ, ஒன்னே அடிச்சிட்டாங்களா? என்னடா? அப்ப அவள்தான். கூல் கூல் ப்ரோ, நானே உட்காந்துக்கிறேன். இனிமே ஆயிஷா மட்டும் இல்ல, எவனாவது ஏதாச்சும் பொண்ண கலாச்சிங்கன்னு தெரிஞ்சது. காலேஜுக்குள்ள வந்து ரவுடிசமா பண்றீங்க? போலீஸ் தொலைச்சிரும் ராஸ்கல். வாடா. சாரி சார், சட்டெல்லாம் கசங்குது சார். ஒரே ஒரு நிமிஷம். டேய், கொன்னிடுவேன். இவ்வளோ பண்ணிட்டு ஒரு ஃபினிஷிங் இல்லைன்னா எப்படி சார்? வாங்கோ போலாம். பூச்சிக்கோங்க, வாங்க. சார் டேய் புறம்போக்கு, என்னடா உன் மேல செம்ம காண்டில் இருக்கு. நான் சொல்லிட்டேன், உங்களை வேண்டாம் காலேஜுக்குள்ள போய் கலாட்டா பண்ண சொன்னது. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்தா என்ன இருக்கும்? என்ன தவடுக்குலேருந்து மூஞ்சிலேருந்து குழம்பா கொட்டியிருக்கோம், அவ்வளோதான். டேய், நீயும் போலீஸ் தானே போற, கொஞ்சம் பொறுப்பா பேசுடா. நம்ம தங்கச்சியை ஒருத்தன் கலாய்ப்பான், பார்த்துட்டு நீ வேணா போலீஸ் யூனிஃபார்மை போட்டு சும்மா இரு. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. நீயும் போலீஸ் யூனிஃபார்ம் தானே போட போற, அப்ப பாக்குறேன்டா உங்க எத்த. தம்பி, நீ வேணா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு டம்மி போலீஸ் ஆயிரு. மாமாக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரட்டுமே. தமிழ்நாடே பார்க்குண்டா என் கெத்த. டானி மாம்ஸ். ஆமா மச்சி, நீ மட்டும் போலீஸ் ஆயிட்ட. உங்களால தான்டா அவன் நாசமா போறான். என்ன பண்ணலான்ற? டேய், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருடா. ஹலோ,
ஹே சித், ஹாய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? ம் ஒரு கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் வச்சு அந்த கம்ப்யூட்டரை எந்த வீட்டிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் எஃபிஐக்கு அப்புறம் என்னால தான் முடியும். யூ கம் ஹோம் நோ. யூத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சேனல் வரலையே. ஒர்க் அவுட் வேற இதுல. ஏதாவது ஒரு சேனல் பார்க்கலாம்ல. அந்த ரிமோட் உடைச்சு உன் வாயிலே போட்டுக்க. இருடி, ஒரு கருத்துள்ள சேனல் பார்க்க வேண்டாமா? அப்பன பிள்ளை மாதிரியா இருக்கீங்க? அம்மா அந்த பொண்ணு போட்டிருக்க Dress சொன்னம்மா Dress. டேய், அவ Dress-ஏ போடலையேடா. நான் இவன மாதிரி போய் சொல்ல மாட்டேன். நான் அவளை தான் பார்த்துட்டு இருக்கேன். ராவ் காரு, எதுக்கு பார்த்தேன்? அவளும் என்ன மாதிரி ஒரு எக்ஸைஸ்டு டோன்ட் பாடி. எது? வாவ், இது டோன் பாடியா? கார்மா. ச்சே. என்னடா இது? தொப்பை டேய், தொப்பேன்னு சொல்லாதடா, ஸ்டைலா. பீர் பெல்லின்னு சொல்லிட்டா முடியாது. பட. எஸ், சித்து இருக்காரா? சித்துவோட தம்பி தான் பேசுறேன். சொல்லுங்க. ஆ, ஜோக்கு சொன்னேன். நான் சித்துவோட அண்ணன். அந்த பக்கம் வா. கம் கம் வந்தனா அது எங்க அப்பா டேய் ஏமாத்துது. யூ அங்கிள். கொன்ற. கம் கம் I'll show you my room. Just go. இந்த சித்து ஹார்ட் டிஸ்க். இதை ஹேக் பண்ணவங்களை கண்டுபிடிச்சிடலாம்ல? ஷோர். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட் டிஸ்கை ஹேக் பண்ண உன்னோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கணும். ஒருத்தன் நம்மளை ஹேக் பண்ணுறான்னா அவனோட அடையாளத்தை நம்ம ஹார்ட் டிஸ்கில் ஏதோ ஒரு மூலையில் விட்டுட்டு போவான். இட்ஸ் கால்ட் கீ லாகர்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா கொலை பண்ணும்போது தடயங்களை விட்டுட்டு போகிற மாதிரி. அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா அவன் கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிடலாம். IP address found. டன். ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவனை கண்டுபிடிச்சிடலாம். Access denied. What the fish? Oh no. Firewall protected. இத்தனை லேயர் ஆஃப் ஃபயர் வால்ஸா? ஃபயர் வால்ஸுங்கிறது பாதுகாப்பு டோர் மாதிரி. அந்த டோரை திறக்காம உள்ளே இருக்கிறவங்கள கண்டுபிடிக்க முடியாது. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்காது. யாரா நீங்கள் இவ்வளோ உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? இது ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் கேஸ் தான். 1500 ஃபைன் கட்டினா போதும், ஈஸியாக வெளில வந்துடும். வேலை ஏய் அடாத சொல்றேன்ல, நாங்க பார்த்துக்கிறோம். System breached. System override detected. For God's sake, what happened? யாருன்னு பாரு. இன்னும் 30 செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க நம்மளை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 30 செகண்ட்ஸ். நாம் அவங்கள கண்டுபிடிக்கல, அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. சிவம், இவங்க ஐபி ஸ்பூஃபிங் பண்ணிருக்காங்க. ஒரே நேரத்தில் உலகத்துல பல லொகேஷன்ல இருக்கிற மாதிரி காட்டுது. Level 2 firewall breached.
லாக் ஆயிடுச்சு. Level 3 firewall breached. அவங்க நம்மள இந்தியால இருந்து தான் ஹேக் பண்றாங்க. 20 seconds. இதுதான் கடைசி லேயர். இதையும் பிரேக் பண்ணிட்டா நம்மள கண்டுபிடிச்சிருவான். தமிழ்நாடு. சென்னை. 2 seconds. முடிச்சிடலாம். Just come on. Address located. இவ்வளோ ப்ரொடெக்ஷன் போட்டோம், எப்படிடா கண்டுபிடிச்சான்? அந்த பிஸ்து யாருன்னு பாரு. அதுக்கு முன்னாடி நம்மளை தேடிங்க யாரும் வரதுக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணு. லெட்ஸ் மூவ். இவ்வளோ நாள் நம்மளை தேடி வெளியே சுற்றிட்டு இருந்தா விட்டோம். என்னைக்கு நம்மளை தேடி நம்ம இடத்துக்கே வந்தாலும் இனி அவளை விடப்படாது. சந்தியா எனும் பள்ளி மாணவி நேற்று மாலையிலிருந்து காணவில்லை எனும் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. கொலையா அல்ல கடத்தலா என இன்னும் உறுதி செய்யப்படவில்லை நிலையில் கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவி சந்தியா டியூஷன் சென்டரில் இருந்துதான் காணாமல் போய்விட்டாள் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹரி கிருஷ்ணா சார். அந்த பொண்ணு உனக்கு எவ்வளோ நாள் தெரியும்? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா சார். ஒன்றாவது வீட்டுக்கு போவோம். நேற்று அவள் டியூஷன் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டே வீட்டுக்கு போயிட்டா சார். எனக்கு மேலே கொஞ்சம் வேலை இருந்துச்சு சார். சரி சரி. கீழே வந்து பார்க்கும்போது அவள் சைக்கிள் மட்டும் தான் சார் இருந்துச்சு. எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். கருப்பா ஒரு பையன் நான் அடிக்கடி அவளை மிரட்டிட்டு இருப்பேன் சார். நல்ல பொண்ணு சார். அவளால எந்த பிரச்சனையும் எனக்கு வந்ததே இல்லை. ஆனா எப்படி நடந்ததுன்னு தெரியல சார். ரெகுலரா எத்தனை மணிக்கு டியூஷன் முடியும்? சாதாரணமா 6 மணிக்கு முடிச்சிருவேன். நேத்திக்கு ஒரு 6:15 6:30 மணிக்கு முடிச்சிருவேன். அது சார் வா சத்யா. ஃப்ரெண்டோட அப்பா தான். என்னாச்சு? ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். லவ் பண்ணவனே பொண்ணு தூக்கின்னு போட்டு மவுடர் பண்ணிட்டான். தினம் ஒரு பையன் வந்து மிரட்டிட்டு போவான் சார். போன வாரம் அந்த பொண்ணுகிட்ட வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருப்பான் பொழுது. விசாரிச்சதுல ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோக்காரன் சொன்னான். ஆம்பளைங்களை கெஞ்சக்கூடாது, அவங்கள தான் நிச்சயம். புரிதா? சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த பள்ளி மாணவி சந்தியாவின் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக கொலை செய்த காதலன் போலீசில் சரணடைந்துள்ளான். கொலையாளியை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். ஒரு வருஷமா லவ் பண்ணியிருந்தோம் சார். திடீர்னு ஒரு நாள் என்னை கழட்டி விட்டு வேற ஒருத்த கூட சுத்த ஆரம்பிச்சிட்டா சார். ஏண்டின்னு கேட்டா நீ லோக்கலு, நீ குடிசையில் வாழ்றவன், முடுக்க எடுக்க செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா சார். அவங்க 2 பேரும் ஒன்றா சுத்தத்தை என்னால் பார்க்க முடியல சார். அதான் நானே அறுத்து போட்டேன். மாட்டிக்க கூடாதுன்னு நானே வச்சுட்டேன் சார். சார் அந்த பொண்ணோட பாடி தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். டேய் என்னடா கவுன்சிலர் வண்டி கிரவுண்டுக்குள்ள வருது? இல்லையா மச்சான்? என்ன கவுன்சிலர் இங்கே வரா? ரோடு கிட்ட போடுவாங்களோ? இங்கே விவசாயம் பண்ணலையே. அண்ணா வணக்கண்ணா. என்னடா எங்கடா உன் ஃப்ரெண்ட் அன்வர்? அன்வரா? நான் இங்கே தான் ஜாங்கி போயிட்டு இருப்பானா? டேய் அன்வர், டேய் மச்சான். அண்ணா அண்ணா மச்சி இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. என்ன போலீஸு ஒன்னாண்ட காசை கொடுத்துட்டு உன் பின்னாடி நான் சுற்றி இருக்கணுமா? இல்லைண்ணே, அதான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அரேஞ்ச் பண்ணுற?
இருக்கிற ஒரு வீட்டை வித்து சேட்டு கையில குத்துட்ட, அதுக்கப்புறம் எனக்கு எப்படா கொடுப்ப? ஏண்டா உன் தங்கச்சியை காலேஜில் சேர்க்கணும்னு தானே கை நீட்டி காசு வாங்கின? அத்த தடவை காசு வாங்குறதுக்கு ஒன்னாண்டா வர மாட்டேன், நேரா உன் தங்கச்சி ஆண்ட போயிடுவேன். என்னடா நான் சொல்ல நான் போறேன். அண்ணா தேவையில்லாம வார்த்தை விடுறீங்கண்ணா. பேசினுக்கு சொல்ல கை நீட்டுருது. நம்மளே பையனா பேசிக்கலாம் இருந்தாலும் நம்மளே பையனா போய் போலீஸ் ஆக போறான் அவ. போலீஸ் எப்படி ஆயிடுறான்னு பாத்துறேன் நானு. டேய் ரவுடி, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுடா. இனிமே நீ ரவுடி இல்ல, போலீஸ். ஐயோ, தப்பான நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. வணக்கம் சார். சார் நீங்க போங்க எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாக்குள்ள வந்து ஒரு சக போலீஸ் அதிகாரி மேல, அதுவும் ஒரு போலீஸ்காரன் கண்ணு முன்னாடியே கைய வைப்பேன். இவ்வளோ நாள நான் ரவுடி அடிச்சு தானே பார்த்துருக்கேன், போலீஸ் அடிச்சு பார்த்தது இல்லையே. நான் கேள்றா என்னது லவ் புட்டுக்குச்சா? ஏய் நாங்க அன்னிக்கே சொன்னோம், அவனை பார்த்தா அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி இல்ல, பானிபூரி வைக்க அந்த கொலக்கார மாதிரி இருக்கான்னு. ஏச்சிப்பா ஏய் அனு, ஏய் அவர் 2 ஸ்டேட்டஸ் போட சரியாயிடுவாடா. தட்கால் டிக்கெட் புக் பண்ணனும். ஏய் அனு கதவு தர. ஏய் லூசே தரக்கறியால உடைச்சிட்டு வரட்டுமா? ஏய் சும்மா ஓவரா பண்ற. வா. நீங்க என்ன சொன்னா செய்ய மாட்டேன், நான் சாப்பிடுறேன். ஹலோ. ஹே சித். ஹே ஹாய். இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா? யா ஷூர், நிச்சயமா மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஏய் எங்க இருக்க? இங்க தான் இருக்கேன். இந்த ஏரியால என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வரேன். கண்ணு தெரியல, சிக்னல் பார்க்க மாட்டேன். டேய் கீழே போடா, கையில கம்பி குத்திச்சு. இங்க ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். சிட்டில இந்த மாதிரி நிறைய பேர் இறக்குறாங்க. மர்மமான முறையில் ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது. இங்க பார், இதெல்லாம் இறந்து போனவங்களோட போட்டோஸ். யாரா இது, புதுசா இருக்கு.
இருக்கும் டயர்ல கம்பி வெளியே வந்துருக்கும்டா அதான் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோன்னே ஷார்ட் ஆயிடுச்சு It's shitting painful, man. உன்னை பார்க்கும்போது ஒரு கதை தான் ஞாபகம் வருது. நத்தையும் ஒரு ஒட்டுண்ணியும். பியூர் சாம்பி ஸ்டோரி. லுக்லாடியம் பாரடாக்ஸ்னு ஒரு ஒட்டுண்ணி. அதுக்கு சாவே கிடையாது. ஆனா செத்த மாதிரி நடிக்கும். நடிச்சு அந்த வழியா போற நத்தைய தின்ன வைக்கும். It's crazy, man. Crazy. அதுக்கப்புறம் மெதுவா அந்த நத்தைக்குள்ள போய் அதோட மூளைக்குள்ள ஏறி அந்த நத்தை தண்ணி குடிக்கிறதுல இருந்து கக்கா போற வரைக்கும் அந்த ஒட்டு நீ எப்ப சொல்லுமோ அப்பதான் செய்யும். ஒரு நாள் அந்த நத்தைய மர உச்சிக்கு கூட்டிட்டு போ. You will think it's a beautiful enlightenment. அதான் இல்ல, அங்க பறந்துகிட்டு இருக்க காக்கைக்கும் கழுகுக்கும் நத்தையோட சேர்த்து தண்ணியும் இரையாக்கும். கதை அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பேன். இல்ல, காக்கையோட வயிற்றுக்குள்ள போய் தன்னுடைய முட்டைய போட்டு இனத்தை பெருக்கி வெளியே வரும். மறுபடியும் நத்தை, மறுபடியும் காக்கா. செத்தது நத்தையும் காக்காவும் தான். பட் you are immortal. Immortal. உனக்கு சாவே கிடையாது. ஏர்ல தர்மாகோல் விட்டுதுக்கலாமாடா கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. கட் பண்றா போன. இந்த ஏரியால இருக்க எல்லா சிக்னலையும் ட்ராக் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க கால் பண்ணுவாங்க. என்னாச்சுங்க? அது ஒன்றும் இல்லை சத்யா, நேற்று நீ ஒரு கால் மிஸ் பண்ணல, அந்த குழந்தைய கத்தின்னு போனவனுங்க 2 கோடி ரூபா கேட்டு பிளாக்மெயில் பண்ணுங்க. நேற்று காசு எடுத்து வேணும்னு சொன்னவனுங்க இன்னைக்கு அகைன் கால் பண்ணி காசை எங்கே எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கானுங்க சார். அந்த காலை ப்ளே பண்ணுங்க. எஸ் சார். காசை ரெடி பண்ணிட்டல, இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள ஹாரிங்டன் ரோட், ரிப்பன் காலனி, 5th கிளாஸ் கார்னர்ல இருக்கிற ஒயிட் பில்டிங் கேட் நம்பர் 24 பணத்தை வச்சு போயிட்டாரு. சார், பையனோட அப்பா சொன்ன இடத்துல காசு எடுத்துட்டு வந்து வச்சுட்டாரு சார். நம்ம டீம் சுத்தி இருக்கு. சார், அவங்க உள்ள வந்துட்டான் சார். பேக் எடுத்தா கூட பையன் கிடைக்கிற வரைக்கும் யாரும் அவசரப்பட வேணாம். ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. ஓகே சார். சார், அவன் பணத்தை எடுத்துட்டு தப்பிச்சு போல சார். வீட்டு உள்ள போயிருக்கான் சார். ஹலோ ஹலோ, நீங்க சொன்ன இடத்துல பணத்தை வச்சாச்சு. பையனை விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் சை, உங்ககிட்ட பேசல, ஒட்டு கேட்டுக்கிறான் பார் போலீஸ். அவங்கடா சொல்றேன், காசு கையில வந்த உடனே பையனை எங்க விடுவோம்னு அடுத்த கால்ல சொல்றேன். உன்னால ஒண்ணும் முடியாதுடா. இந்த கால் ட்ராக் பண்ணீங்களா? எஸ் சார். கிண்டில இருந்து வந்திருக்கு. இது முந்தின கால்? சார், இதுக்கு முந்தின கால் குரோம்பேட். இப்போ ஒரு கால் சைதாப்பேட்டில் கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு சார்.
ஒவ்வொரு தடவையும் வேற வேற சிம் கார்டுல இருந்து பேசுறானுங்க. குரோம்பேட், சைதாப்பேட், கிண்டி. உடனே அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லா பீட்டுக்கு கால் பண்ணி ரோட பிளாக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏய் வா 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 வா. குறிப்பா ஓவர் ஸ்பீட்ல வர காரையும் ட்ரக்கையும் செக் பண்ண சொல்லுங்க. வா ஓ ஏய் கார் செக் பண்ணு. இந்த இடத்துல ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா ஏய் யாரா நீ? ட்ரெயின் தானே வெளிப்படா. கெட் அவுட் ஐ சே. ஏய் அந்த சிக்னல் செக் பண்ண சொல்லு. புரியுதா? ஒரு கால் மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லா ட்ராக் பண்ணுங்க. ஓகே சார். இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீ சொல்றத கேட்கிற நிலைமையில யாரும் இல்ல. இந்த வேலை உனக்கு வேணும்னா முதல்ல சீட்ல போய் உட்காரு. போ. சார் எனக்கு இந்த வேலை போனாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் ஃபோனில் சொல்லுங்க. சத்யா சாரி சாரி சார். எங்கேயா போற? ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார். வா. சிட்டி ஃபுல்லா தேன் இருக்க போல. இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த பேக் என் கைக்கு வந்துடும். முடிஞ்சா புர்ரா பாப்போம். என்ன சார் சவால் விடலாம்? அந்த வீட்டுக்குள்ள செக் பண்ணுங்க. சார் ஜிபிஎஸ் இருக்கிறது தெரிஞ்சு பேக்கை மாத்தி தப்பிச்சு ஓட்டான் சார். பணம் அவன் கைக்கு போச்சுட்டா என்ன வேணா பண்ணுவானுங்க. அதுக்குள்ள அவங்கள நாம பிடிச்சாகணும். அந்த கடைசி கால் எங்கிருந்து வந்து ட்ராக் பண்ணுங்க. செக் பண்றேன் சார். என்னதான்டா பண்ற? சைதாப்பேட், குரோம்பேட், கிண்டி எல்லா ஏரியாவும் 10 நிமிஷத்துல கிராஸ் பண்ணியிருக்காங்க சார். நம்ம ஊர் டிராஃபிக்ல இந்த ஏரியாவில் 10 நிமிஷத்துல கிராஸ் பண்ண சான்ஸே இல்லை சார். என்னடா சத்யா சொல்ற? ரோட்ல தேடினால கிடைக்காது சார். என் கெஸ் கரெக்டாக இருந்தா அடுத்த கால் நுங்க பக்கத்துல இருந்தா வரும். என்னடா சத்யா லூசு மாதிரி பேசுற? சார் லாஸ்ட் கால் நுங்கம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கு. அப்பா உங்க குழந்தைய எங்க தாண்டா வச்சிருக்காங்க? சைதாப்பேட், குரோம்பேட், கிண்டி இந்த ஏரியாவில் லோக்கல் ட்ரெயினில் தான் சார் 10 நிமிஷத்துல கிராஸ் பண்ண முடியும். கண்டுபிடிச்சிட்ட முருகதா. சூப்பர் சார். கண்டிப்பா அந்த குழந்தைய லோக்கல் பஸ்ல தான் வச்சிருக்கானுங்க. விளங்கிடும். காசு கையில வந்த உடனே பையனை எங்க விடுவோம்னு அடுத்த கால சொல்றேன். அதனால ஒண்ணும் காசு கிடைச்சிச்சுல பையனை அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுலாமா? ஏய் எல்லாம் முடிஞ்சு பாத்துச்சுடா. உயிரோட விட்டா பிரச்சனை. அத்து தூக்கி வெளில போடுறா.
என்னடா சிரிக்கிற? நான் செம்ம ஸ்கெட்ச்னா 80,000 போலீஸ்கிற சிட்டில ஒத்த நம்மள நெருங்க முடியல. எல்லாரும் ஓட விட்டனா? டேய் போடா போடா அத்து போடுறா. செல்லம் கண்ணு ஒண்ணுமே இல்ல, நாளைக்கு வீட்டுக்கு கூட்டி போயிடுறேன். சரியா? உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. blood loss நிறைய இருக்கு மேடம். Yes, he's got a severe skull fracture and got an internal brain hemorrhage. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாயிடும் அவருக்கு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங், நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. புச்சி அம்மா அப்பாக்கு என்னாலதான், அம்மா அப்பாக்கு என்னாலதான். ஏ புஜி அழுவாத அழுவாத, அழக்கூடாது. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. எங்க கிராமத்துல எல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மனுஷனோட உயிர் ஒரு சின்ன கிளியில இருக்கு, இன்னொருத்தனோட உயிர் ஒரு சின்ன மலையில இருக்குன்னு. ஆனா உங்க அப்பாவோட உயிர் எங்க இருக்கு தெரியுமா? நாம் அவர் மேல வைக்கிற நம்பிக்கையிலையும் பாசத்துலயும் தான் இருக்கு. அவருக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் நம்பிட்டேன். நீயும் நம்பணும், நம்பித்தான் ஆகணும். சித்து நீ வா, அழாத, எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது, வாடா. நீ தியா இல்ல, சித்து உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. அவருக்கு ஒண்ணும் ஆகாது, நீ வா. இந்தங்க கார்டு, கேஷ் வேணா டிராப் பண்ணிக்கோங்க. நீ வா, நீ வா. என்னாலதான் அப்பாவுக்கு, என்னாலதான் அப்பாக்கு ஒன்றும் ஆகாதுடா. இல்ல எதுவும் ஆகாதுடா. இல்ல மச்சான். அப்பா அப்பா அப்பாக்கு ஒன்றும் ஆகாதுடா. அப்பாக்கு ஒன்றும் ஆகாதுடா. அப்பாக்கு ஒன்றும் ஆகாதுடா. பைத்தியம். இங்க பாரு, இங்க பாரு. அப்பாக்கு ஒன்றும் ஆகாதுடா. அப்புறம் எதுக்கு சாமி கோயில் சர்ச்சில் எவனா போய் கூப்பிடுவா? அப்பாக்கு ஒன்றும் ஆகாதுடா. அப்பாக்கு ஒன்றும் ஆகாது. ஆகாது. எப்படி ஆச்சு? யாரா இடிச்சா? வண்டி நம்பர் பத்தியா? குடிச்சு வண்டி ஓட்டானா? டேய் மூஞ்ச பத்தியாடா? டேய் உன்னதான்டா. டேய் சொல்றா, மூஞ்ச பத்தியா வயிற பத்தியானே? அவனே 18 ஆம்புலன்ஸ் கூட கூப்பிட தோள தூக்கிட்டு வந்திருக்கா. பாக்கடா.
டேய் அவன் மூஞ்ச பத்தியடா. மீனுமா ஹாஸ்பிட்டல் என்ன விளையாட்டு இங்க வா. ஜஸ்ட் மிஸ்ரி இந்நேரம் இவங்களை அடிச்சு தூக்கியிருப்பாங்க. சிட்டில இந்த மாதிரி நிறைய பேர் இறக்குறாங்க. நான் ஒண்ணும் பண்ணல, அவங்க தான் பண்ண சொன்னாங்க. ப்ளீஸ் உயிருக்கு ஆபத்து. என்னப்பா நான் இந்த வந்தனா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அவங்க 2 வாரத்துக்கு முன்னாடியே கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க தம்பி. பிரிட்ஜ் உடைஞ்சு காரோட தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. பாடியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சுப்பா. ஜீரோ டு 9 மொத்தம் 10 நம்பர், 36,28,800 காம்பினேஷன்ஸ். எப்படி 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 கண்டுபிடிக்கிறது? கமான் திங்க். இப்போ அவ கைரேகை இந்த 4 நம்பரில் தான் பதிஞ்சிருக்கு. ஸோ அவன் அந்த 4 நம்பர் தான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கான். என்கிட்ட இருக்கிறது 3 ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷனுக்கு மேலே போச்சுன்னா இந்த டோர் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த லாக்கரை திறக்க முடியாது. Shit. Last option. இவன் பேர் சித்தார்த். இவன் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். இவன் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் குரூப் வச்ச ஹேக்கிங் காம்படிஷனில் லாஸ்ட் இயர் வின் பண்ணான். இவனை வச்சு தான் அவங்கள பிடிக்கணும்னு நானும் என் அங்கிளும் பிளான் பண்ணோம். அவனை பப்பில் மீட் பண்ணோம். ஆனால் அந்த ஹேக்கர்ஸை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு பேர் அனு. இவளை எல்லாரும் லவ் ஃபெயிலியரில் சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதான் இல்லை, அவளை சூசைட் பண்ண தூண்டியிருக்காங்க. ஏதோ பார்க்க தலன்னு இருந்தான்னு பார்த்தேன், செட் ஆகல. அப்போ செக்ஸ் மட்டும் தான் லைஃபா? அப்போ என்ன லவ் மட்டும் தான் லைஃபா? சாரி ராகேஷ், ப்ளீஸ் நீ என்ன கேட்டல பாரு. ஜஸ்ட் லீவ் மீ. அவன சொல்றல. ஓய். இவ கூடல எப்படி பழகுன நீ? சாரி இட்ஸ் மை மிஸ்டேக். டீசன்ட்.
கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் 50% மேலானவங்க 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை அவங்க காதலில் விழுந்ததுலேருந்து கால் தடிக்கி விழுந்தது வரைக்கும் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையுமே ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுறாங்க. முதல்லலாம் காதல் தோல்வினா டைரியில் எழுதி வைப்போம், அது நம்மளோட முடிஞ்சிடும். ஆனால் இப்போது ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் தான் ஷேர் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருக்குன்னா நீங்கள் உலகத்தை பார்க்குறீங்கன்னு மட்டும் இல்லை, உலகம் உங்களையும் தான் பார்த்துட்ருக்கு. என்னாச்சு? லவ் ஃபெயிலியர். சைக்காலஜி அனலைஸ் பண்ண. ஷோர். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் நம்ம ஃபேஸ்புக்கில் கொடுக்குற லைக் கமெண்ட்லேருந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணுற மெசேஜ்லேருந்தும் கூட நம்ம மனநிலையை இன்னொருத்தரால் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு யூஸ் ஆகும். அவளோட வெப்கேம் ஆன் பண்ணு. உங்கள் ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் அவங்க உள்ளே வந்து நீங்கள் எப்போ சிரிப்பீங்க, எப்போ அழுவீங்க, எப்போ ஐ லவ் யூ சொல்வீங்கன்னு உங்களுக்கு தெரியாமலே உங்களை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. Waves. இந்த மாதிரி ஆட்களை தான் செலக்ட் பண்ணுறாங்க. சூழ்நிலையால் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. ஹலோ, நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறேன். உங்களை மாதிரி தான் ராகேஷ் என்னையும் லவ் பண்ணி ஏமாத்திட்டான். அழாத பூச்சி, சொல்லு, என்ன பண்ணணும் சொல்லு. உனக்காக நான் கொலை கூட பண்றேன், சொல்லு. என்ன பண்ணணும் சொல்லு. எனக்காக யாரும் ஏதோ பண்ண தேவையில்லை. ப்ளீஸ் என்ன. அவ மறுபடியும் வருவா. நீங்க வேலையை பாருங்க. நடுவில் மிஸ் ஆகிற மீதி ஃபுட்டேஜ் எங்க? சார், மார்னிங் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு. ஏதோ கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லி சில ஃபுட்டேஜஸ் டெலீட் பண்ணார் சார். இவரை பாருங்க சார். இவரே தான் சார். சந்தியா உயிரோடு இருக்காங்கிறதுக்கு நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லையா சத்யா? பேக் கால்ஸ்க்கெல்லாம் பேக்கப் எடுக்கிறது இல்லை சத்யா. 3 மணி நேரத்திலேயே டெலிட் பண்ணிடுவோம். ஹலோ சத்யா, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. கொஞ்சம் நிஷா ஆஃபீஸ் வரைக்கும் வர்றியாப்பா? அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் இல்லை போல இருக்கு. விக்கி தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ஃபோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். அது அன்வருக்கு பிடிக்கல. ஒரு நாள் வீட்டுக்கே வந்து விக்கியை அடிச்சு வார்ன் பண்ணிட்டு போனான்.
காலையில் ஒரு முறை ஃபோன் பண்ணா. அவனுக்கு அன்வர் இவங்க 2 பேரையும் பிரிச்சிருவானோன்ற பயத்துல தான் ஊரை விட்டு ஓடுனதா சொன்னான். ஒன்று நம்மளை கண்டிப்பாக பிரிச்சிருவான்னு நினைக்கிறேன். என் கூட வந்துரு ஐஷா. இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம் அங்கிள். விக்கினால தான் உங்க 2 பேருக்குமே பிரச்சனை. இந்த விஷயத்தையும் சொல்லி உங்க பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு நான் தான் நிஷாட்ட உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். காலைல ஃபோன் பண்ணால அந்த நம்பர் எனக்கு சொல்லுங்க. 944009159. ஏன்டா அவசரப்பட்ட? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சத்யா. ஆயிஷா இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. சரி நீ கிளம்பி வா, நான் பார்த்துக்கிறேன். அங்கே வந்து அன்வர் எங்கள் 2 பேரும் கொன்றுவார். நான் வரல. ஆயிஷா எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம். நீ அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. கண்டிப்பாக அன்வர் அங்கே கண்டுபிடிச்சி வந்துடுவான். அடுத்த பஸ் எப்போ? இன்னைக்கு நைட்டு. கிளம்பி வா. எனக்கு பயமாக இருக்கு சத்யா. அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். அன்வர் என்ன பண்ணுறான் நான் பார்த்துடுறேன். நீ கிளம்பி வா. சரி வரேன். என்னோட பிஸ்டல் காலிடா. அடுத்து ஏடிஜிபி நம்ம தான். சார் இந்த கேக்கு நான் தான் சார் காசு கொடுத்தேன். வாயில் ஊற்றிருந்தா நல்லா இருக்கும். சரிங்க சார். எல்லாரும் கை தட்டினதுக்கு ரொம்ப நன்றி. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காக்கி சட்டை போடும்போது நம்மளும் ஏதோ பெருசாக சாதிக்க போகிறோம், மெடல் குத்துவாங்க, டிபார்ட்மெண்ட்டே பாராட்டி கைத்தட்டி கொண்டாடுவாங்கன்னு நினச்சேன். ஒன்றும் நடக்கலை. கடைசியாக இந்த காக்கி சட்டையை கழட்டுறதுக்கு தான் நீங்கள் கைத்தட்டி அனுப்புகிறீங்க. இன்னும் 2 நாள் தான் இந்த பெருமாளோட இந்த பிஸ்டலோடைய டார்ச்சர் இருக்கும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னை பிஸ்டல் கூப்பிட்றீங்களே, கூப்பிட்டு இருக்கிற பாதி பேருக்கு ஏன் பிஸ்டல் கூப்பிட்றீங்கன்னு தெரியாது. அட்லீஸ்ட் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். 3 தலைமுறையாக நாங்கள் போலீஸ். ஆனால் எங்கள் பரம்பரையும் பிஸ்டலை தொட்டதில்லை. எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், என்னால் தான் முடியல, நீயாவது சர்வீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு குற்றவாளியாவது சுட்டு தள்ளணும்னு சொன்னார். எங்கள் அப்பாவால் முடியல. அதே தான் எங்கள் அப்பா என்கிட்டையும் சொன்னார். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன். இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறதுக்கும் அவங்க வீட்டு நாயை குளிப்பாட்டுறதுக்குமே என் சர்வீஸ் பாதி போயிடுச்சு. நாளைக்கு என் ஆசையை என் பசங்களுக்கு திணிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. இத்தனை வருஷமா என் கையால் தொட்டு பார்க்க முடியாத அந்த பிஸ்டலை அட்லீஸ்ட் என் பேரோட இணைச்சி பிஸ்டல் பெருமாள் நீங்கள்லாம் கூப்பிடுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஐயா நீங்கள் போகிறது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஐயா. என்ன பண்ணுறது, பொருள் பழசாயிடுச்சுன்னா காலாங்கடி போய் தானே ஆகணும். ஏன் கச்சிக்காம எடுத்துக்கடா, போலீஸ் மேலே நடந்துக்கிறீங்க நீங்கள். மூஞ்சி மேலே கொடுத்தா என்ன ஃபீலிங்ஸா? இதை ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா, ஆனா அவ செத்துட்டான் ஊரே நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அவளை நான் தான் கொண்டேன்னு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் சரணடைறான். செத்துட்டான் ஃபைல் க்ளோஸ் பண்ண ஒரு பொண்ணு உயிரோட இருக்கானா, இந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க உயிரோட இருப்பாங்க? அந்த பொண்ணுங்களால என்ன பண்றாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குன்னு. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் அன்வர் அழிச்சிட்டான். ஏன் இப்படி பண்றான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குண்ணே. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸே இல்லைண்ணே. எவனோ ஒருத்தனை அடிச்சு இன்ட்ராகேட் பண்ணி அவன் வாயிலேருந்து உண்மையை வாங்கிடலானே. ஆனால் அன்வர் டியூட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்னே. அப்புறம் எப்படி சத்யா, ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்காம தெளிவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. அப்படின்னா அன்வருக்கும் அந்த கேங்க்கும் ஏதாவது? நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் என்ன. இன்னும் 2 நாள் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தானே, நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்ல. என் கூட மட்டும் இருங்கண்ணே, ஒரு பெரிய நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கலாம். கார்த்தி, நீ கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும். பண்ணாத கொலைக்கு ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்க? சார் நான் தான் சார் கொலை பண்ணேன். 1 வருஷம் லவ் சார். ஏமாத்திட்டா சார். அதான் தாங்க முடியல, என் கையால் நானே எரிச்சிட்டேன் சார். நீ எரிச்ச அந்த பொண்ணை தான் நேற்று நான் உயிரோட பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ கூட்டு வர வேண்டியதானே? அது உயிரோட இருந்தால் நான் ஏங்க இருக்க போகிறேன்? கூட்டு வர முடியாதுல்ல. என்ன சார் காமெடி பண்ணுறீங்களா? எல்லா போலீஸும் ஏன்டா கொலை பண்ணேன்னு விசாரிப்பாங்க, இவர் என்னடானா ஏன்டா கொலை பண்ணலன்னு விசாரிக்கிறாரு. கிளம்பு. நக்கலா பண்ற என்ன தம்பி, நீங்க மூஞ்ச உடைச்சு உண்மையை வாங்காம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உடைங்க சார்.
உடைங்க மைனர் பையன் மேலே போலீஸ் கை வச்சிடான்னு உன்னை சஸ்பெண்ட் பண்ணி என்ன 3 மாசத்துல வெளியே அனுப்பிச்சிருவான். அடிக்க சொல்லுங்க சார் இந்த கிழவனை. அண்ணே, விட்டுருங்க. என்ன வார்டன் சஸ்பெண்ட் உடனே அள்ளு விட்டுச்சு போல. மேலே கை வச்சிட முடியுமா? போடா. சந்தியா இன்னும் சாவலடா, உயிரோட தான் இருக்கா. அது அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில. ஒருத்தங்கிட்ட தான் பதில் இருக்கு. நீ சந்தியாவை உண்மையாக லவ் பண்ணல, அவனை அடிச்சு கேளு, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, இந்த பயலை பார்த்தால சிரிப்பு வருதுப்பா. ஏண்டா முதல்ல உண்மையை சொல்லி தொலைய வேண்டியதானடா. அவனுக்கும் 17 வயசு தான். அவன் கொலை பண்ணாலும் தண்டனை 1 வருஷம் தான். புரியுதா? ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆள் வருவாங்க சார். ஃபோன் பாக்ஸில் தான் பவுட்ரு வரும். அதை தான் நாங்கள் சிட்டி ஃபுல்லாக சப்ளை பண்ணுவோம் சார். திடீர்னு ஒரு நாள் ஒரு கொலைக்கு சரண்டர் ஆகிறான்னு கேட்டாங்க சார். ஒரு கொலை கேஸு உள்ளே போறியா? 5 லட்சம் தரேன். என்ன முடியாதுண்ணே. உனக்கு என்னடா 17 வயசு தானே ஆகுது. போனால் 1 வருஷத்தில் வர போகிற. வந்ததுக்கப்புறம் இன்னும் 10 லட்சம் தரேன். 10 லட்சமா? யோசிக்காதடா. இந்தா. வீட்டு கஷ்டம் சார், அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். சரிண்ணா. போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை போயிட்டு லவ் பண்ணுற மாதிரி சீனா போட சொன்னாங்க சார். யார் சந்தியாவன்? என் கூட சுற்றினா வீட்டில் பிரச்சனை வரும்னு சொன்னேன். நானும் சீனா போட்டேன் சார். அதுக்கப்புறம் வேற எதுவும் தெரியாது சார் எனக்கு. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் வேற யாருன்னா சரண் அடைஞ்சிருக்காங்களா? ரகுன்னு ஒருத்தன் நேற்று தான் சார் ரிலீஸ் ஆனா. அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுறாங்க? சரண்டர் தவிர வேற எனக்கு எதுவும் தெரியாது சார். ரெகுலராக அந்த ஃபோன் பாக்ஸில் தான் உனக்கு சரக்கு வருமா? ஆமாம் சார். டெலிவரி கார்டு மூலமாக சரக்கு கடத்துற ஒரே ஆள் தாஸ் மட்டும் தானே. பாவம் நண்பர், காசுக்காக பவுடர் கடத்துறதை நினச்சிக்கிட்டு பொண்ணுங்களை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் அவனுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. இதை சொல்லி மிரட்டி தான் சந்தியாவை அவங்க கிட்ட தூக்கியிருப்பாங்க. அப்போ சந்தியா தாஸ் கிட்ட தானே இருக்கணும். தாஸை பிடிச்சா கேஸே முடிஞ்சுது.